ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா நம்ம எல்லாரும் ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஸோ எல்லாருமே ரொம்ப மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஃபைனல் வந்து நீங்க இன்டருக்கு நினைச்ச மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. ஹார்ட் தான். பட் ஸ்டில் வி ஆர் கோயிங் டு அச்சீவ். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற பேப்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து ஜென்ரலா எல்லார பொறுத்த வரைக்கும் வெரி 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 ஹார்டஸ்ட் அப்படிங்கிறது பப்ளிக் ஒப்பீனியன். பட் நான் சொல்றேன், இதுதான் இருக்கிறதுலயே ஈஸியஸ்ட் பிளஸ் ரொம்ப ரொம்ப என்ஜாயபிள் பேப்பர்னு கூட சொல்லலாம். என்ஜாயபிள் அப்படின்னா ஒரு ஜெனரல் திங்கிங், கதை பேசிக்கிட்டே படிக்கிற மாதிரி வந்து ஈஸியா படிக்கக்கூடிய ஒரு பேப்பர் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பேப்பர். இந்த பேப்பர் வந்து ஏன் எல்லாரும் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கிற லாஸ்ட் 2 லெசன்ஸ்னாலதான் எல்லாருமே அதை ஹார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஃபினான்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். இந்த கான்செப்ட்னாலதான் எல்லாருமே ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேப்பரை. பட் இந்த பேப்பர்ல இந்த பர்டிகுலர் டாபிக் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் பிளஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக்கும் கூட. ஸோ இந்த பர்டிகுலர் எஸ்எஃப்எம் நம்ம ரொம்ப ரொம்ப கிளியரா ஈஸியா ரேங்க்ல முடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லெசனுக்கு முன்னாடி இந்த டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு 4 விஷயத்த தெரிவிச்சுக்க நினைக்கிறேன். இந்த 4 விஷயத்த நீங்க கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாதான் நீங்க உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங், ஹோம்ஒர்க். நம்ம நான் டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பேன். என்னடா இவன் ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுக்குறானே, ஹோம்ஒர்க் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல காலேஜ்ல கொடுக்குற விஷயம் தானே, நமக்கு எதுக்கு ஹோம்ஒர்க், இதெல்லாம் வேற பண்ணணுமா, நிறைய பேருக்கு டவுட் வரும். பண்ணணும், அவ்வளவுதான். ஏன்னா ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப எழுதி பாக்குறது, 10 தடவை 15 தடவை நீங்க எழுதுற அந்த மாதிரி விஷயமே கிடையாது. அந்த ஹோம்ஒர்க்கும் நான் இங்க கொடுத்து வந்து உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். நமக்கு இங்க ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது சிஎம்ஏவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அனாலிசிஸ், அப்புறம் ஒர்க் அவுட், சம்ஸா இருந்துச்சுன்னா சம் பேப்பரா இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் பண்றது, இதெல்லாம் தான் உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹோம்ஒர்க். 10 தடவை எழுதுறது, 15 தடவை எழுதுறது கிடையவே கிடையாது. ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு சிஎம்ஏக்கு என்ன தேவையோ அதுதான் ஹோம்ஒர்க். ரெண்டாவது இம்பார்ட்டன்டான விஷயம், ரிவிஷன். வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப். இந்த ரிவிஷன் அப்படிங்கறத தான் நீங்க டெய்லி பேசிஸ்ல பண்ணணும். அதுதான் இங்க மேட்ரு. எல்லாருமே எக்ஸாம் டயத்துல 1 மந்த் ரிவிஷன் பிளான், 1 வீக் ரிவிஷன் பிளான் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் ஸ்டில் ரிவிஷன் டெய்லி பேசிஸ்ல இருந்தாதான் யூ கேன் அச்சீவ். ஏன்னா ரிவிஷனுங்கிறது வந்து உங்களோட படிச்ச விஷயத்த தரவாக்குறதுக்கும் உங்கள் மனசுக்குள்ள கொண்டு வரதுக்கு வச்சுக்கிறது. அதை நீங்க கடைசி நாள்ல பண்ணியோ கடைசி வாரத்துல பண்ணியோ டென்ஷன் தான் ஆகும். ஸோ டெய்லி ரிவிஷன். இப்ப இன்னைக்கு நான் என்ன கிளாஸ்ல நடத்துறேனோ அதை அன்னைக்கு நைட்டு இல்ல நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அதை நீங்க ரிவிஷன் பண்ணி முடிச்சிருக்கணும். இதுதான் உங்களுடைய டெய்லி டார்கெட்டா இருக்கணும். அதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாது. மூணாவது அனௌன்ஸ்மெண்ட். மறக்காம நம்மளோட கிளாஸ் ரூம்ல நான் போடுற அனௌன்ஸ்மெண்ட்டை பாருங்க எல்லாருமே. நான் போடுற அனௌன்ஸ்மெண்ட்டை பாருங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல தான் நான் வந்து இம்பார்ட்டன்டான விஷயங்கள், என்னென்ன கிளாஸ் உண்டு எப்போ இல்ல எல்லாத்தையுமே நான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல தான் சொல்லுவேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல போடுற விஷயங்கள் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள். இதை வந்து நம்ம எப்படி படிக்கணுங்கிறதே வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல தான் வந்து நமக்கு வரப்போகுது. அனௌன்ஸ்மெண்ட்டை மறக்காம பாருங்க. அண்ட் நாலாவது ரெக்கார்டிங்ஸ். நம்மளுடைய ரெக்கார்டிங்ஸ் எங்க சேவ் ஆயிருக்கும், அதை எப்படி வியூ பண்ணணுங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுவேன். ஸோ இந்த ரெக்கார்டிங்ஸை சப்போஸ் என்னோட லைவ் கிளாஸை மிஸ் பண்ணிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ரெக்கார்டிங் கிளாஸ், அந்த அன்னைக்கு அப்லோட் ஆயிருக்கிற ரெக்கார்டிங் கிளாஸை பாத்துருங்க. நோட்ஸும் நான் உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன்ஸ் எப்போ அப்லோட் ஆகி முடிக்குதோ அப்பதான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறேன். ஸோ இது 4 தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் டுடே. இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. டெய்லி பேசிஸ்ல நீங்க பாஸ் பண்ண மாட்டீங்க, ரேங்க் எடுக்க போறீங்க, எல்லா பேப்பர்லயும் எக்ஸாம்ஷன் ஸ்கோர் பண்ண போறீங்க. இதுதான் வந்து என்னுடைய ஸ்டடி சீக்ரெட். அஸ் அ சிஎம்ஏ ரேங்க் ஹோல்டரா நான் வந்து படிச்ச மெத்தடை தான் உங்களுக்கு இப்ப நான் சொல்லி தந்திருக்கேன். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, யூ கேன் அச்சீவ். ஸோ இந்த ஸ்டடி பிளான்ல நம்ம ஃபர்ஸ்ட் எந்த டாபிக் கவர் பண்ண போறோம், எவ்வளவு நாள்ல முடிக்க போறோம். நம்ம இன்னைக்கு 9 ஆயிடுச்சு, இன்னைக்கு விட்டுருங்க. நம்மளுடைய ஸ்டடி பிளான் நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். 10/1/24 நம்மளுடைய ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸ் 25%, அதாவது எக்ஸாம் பாயிண்ட்ல 25% வெயிட்டேஜ் வந்து நம்ம என்னைக்குள்ள கவர் பண்ணி முடிக்க போறோம்னா 18 ஜான்வரி 24. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட். 18 அப்படிங்கிறது தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டேக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பர்டிகுலர் டாபிக், அதாவது 25% கவர் பண்ணி முடிக்க போறோம்.
நெக்ஸ்ட் 19ல இருந்து 30 வரைக்கும். ஏன் அதிகம்னா, ஏன்னா அதிக பெர்சன்டேஜ். சிம்பிள். வேற எந்த ஒரு பெரிய லாஜிக்கும் கிடையாது. நான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல இருந்து போறதுக்கு பதிலா எதை படிச்சா எஃபெக்டிவா ஸ்கோர் பண்ண முடியுங்கிறத தான் நான் நடத்த போறேன். அதை நான் இந்த வீடியோல சொல்லல. என்னோட கிளாஸ்ல நான் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்டடி பிளான். ஃபர்ஸ்ட் 10 to 18 என்னுடைய லைவ் கிளாஸஸ் வந்து 10 to 18 வந்து இந்த 4 லெசன் போகும். 19 to 30 வந்து அடுத்த லைவ், அதாவது செகண்ட் பி வந்துடும். நெக்ஸ்ட் 1 பிப்ரவரியில இருந்து 12 பிப்ரவரி. ஏன் இவ்வளவு சின்ன லெசனுக்கு இவ்வளவு அதிக ஹவர்ஸ் எடுக்கிறோம், இவ்வளவு டேஸ் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இது ரெண்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான லெசன். நாட் ஓன்லி ஃபார் எக்ஸாம், பின்னாடி உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்னென்ன மாதிரி ஒர்க்குக்கு நீங்க போனாலும் இந்த பினான்சியல் டெரிவேட்டிவ்ஸ் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு போர்ஷன் பிராக்டிக்கலா அப்ளை பண்றப்பையும் தேவைப்படும். ஸோ இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதுக்காக தான் இதை நான் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். 4வது இன்டர்நேஷனல் பினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல இது மட்டும் கொஞ்சம் வந்து எஃபெக்டிவா நம்ம படிக்க வேண்டியது. மீதி ரெண்டும் தியரிட்டிக்கல். அதுக்கு சேர்த்தே வந்து ஒரு நாள் போதும். 13 to 24 13 to 24 மட்டும் போதும் இந்த ரெண்டு டாபிக். டிஜிட்டல் ஃபைனான்ஸ்க்கு ஒரு 2 days. ஸோ 14 to 24 14 to 24 வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நாள். அது என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதெல்லாம் நான் வந்து என்ன கிளாஸ்ல போய் இதெல்லாம் சொல்றானே நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன் பர்பஸ் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு டக்குனு உங்களுக்கு கேட்சியா அந்த டேட் ஞாபகம் வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ 2 நாள் போதும் டிஜிட்டல் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டடி பிளான் ஃபார் எஸ்எஃப்எம். இதுல பிப்ரவரி ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்துடும் நமக்கு. எஸ்சிஎம், ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் உடைய சப்ஜெக்டும் வந்து பிப்ரவரி 1ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஐ மீன் சைமல்டேனியஸா நடக்கும். இதுதான் நம்மளோட ஸ்டடி பிளான் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ண போறோம்? 10ல இருந்து 15th of February. இதுல எந்த சண்டேவுமே கிளாஸ் கிடையாது. ரெக்கார்டிங்ஸ் மட்டும் நான் அப்லோட் பண்ணிடுவேன் அந்த சண்டேல. சண்டே எந்த லைவும் கிடையாது. மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் லைவ். இதுதான் நம்மளுடைய ஸ்டடி பிளான் ஸ்டூடெண்ட்ஸ். வி வில் பிகம் அ ரேங்க் ஹோல்டர். இதுதான் உங்களுடைய மோட்டோ, எய்ம், அப்ஜெக்டிவ் எல்லாமே. என்னோட கிளாஸ்ல படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட எய்ம் இதுவா தான் இருக்கணும். பாசிங் இஸ் ஈஸி ஃபார் எவ்ரி ஒன். நம்மளோட எய்ம் வந்து ரேங்க் ஹோல்டர்ஸ் இல்ல எக்ஸம்ஷன். இதுதான் நம்மளுடைய டார்கெட்டா இருக்கணும். ஸோ அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் இந்த எஸ்எஃப்எம்கான 1 month ஸ்டடி பிளான். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளோட கிளாஸ் நாளையில இருந்து எஃபெக்டிவா ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் நியூலி ஜாயின் பண்ண வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்க. பண்ணவங்க என்னோட கிளாஸ் என்ரோல் ஆனவங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளஸ் இது எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியாதவங்க என்னோட நம்பர் இருக்கு ப்ரௌச்சர்ல, மெசேஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ரோல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட். நாளைக்குல இருந்து நம்ம கிளாஸை எஃபெக்டிவா ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பை.